ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ யூ திஸ் இஸ் பாலாசைக்கிள் வேல். இன்றைக்கி நம்ம ஷாப்புக்கு ஒரு ஆன்லைன் மாடல் வந்து சர்வீஸ் வந்துருக்குங்க. பிராண்ட் நேம் கார்டாக். இது பார்த்தா அதிகமாக ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இப்போ ரீசெண்டாக நல்லா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நல்லா சேல் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு எங்கள் ஷாப்புக்கு நிறைய சர்வீஸும் வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் இஷ்யூ நிறைய கஸ்டமர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு லோ பட்ஜெட்டுக்காக ஆன்லைனில் தேடி போய் வாங்கிடுறீங்க. ஏன்னா அது கம்ப்ளைண்ட் வரும்போது உங்களால் ஆன்லைனில் போய் பண்ண முடியாது. நியர்பை இருக்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் பண்ண முடியும். அதனால நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நியர்பை இல்லை ஷாப்பில் வந்து என்கொயரி பண்ணி பாருங்கள், தப்பே இல்லை. ஏன் ஷாப்பில் நீங்கள் சேல் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஷாப் ஓனர்ஸும் சரி, சேல்ஸ் பர்சனும் சரி. அதனால் நீங்கள் சப்போஸ் நான் இந்த வண்டி விற்றேன்னா இந்த மாதிரி ஒரு நிலமையில வந்து நிற்கும் போது என்னால் உங்களை ஃபேஸே பண்ண முடியாது. ஏன்னா என்னை நம்பி அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்க. இதே நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டு நீங்கள் போய் கேட்க முடியுமா? ஓகேங்களா? இப்போ ஆன்லைனில் வெப்சைட்டில் நீங்கள் போய் கேட்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. எங்கிட்ட தான் சர்வீஸ் எடுத்துகிட்டு ஆகணும். எங்கிட்ட அமௌண்ட் நீங்கள் கொடுத்து சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். இதே என்னால் ஃப்ரீ சர்வீஸ் நான் விற்றுந்தா என்னால் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தர முடியும். ஓகேங்களா? நீங்கள் சர்வீஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கணும்னா ஒரு நியர்பை இல்லை ஷாப்பில் போய் பை பண்ணுங்கள். ஒரு 1000 2000 எக்ஸ்ட்ரா தான் வாங்குங்க, கவலையே இல்லை. இதோட ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி. சப்போஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்லைன் மாடல் வாங்கவே வாங்காதீங்க. இதோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.